துறையின் சார்பில் சிறுத்தைகள் வேட்பாளராக தந்தை சக்திவேல் என்ற அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தேனியில் நடந்த பிரச்சாரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வேட்பாளர் சக்திவேல் அவர்களை ஆதரித்து பானை சின்னத்தில் மக்களாகிய நீங்கள்லாம் வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டு இருந்த வேளையில் சிறுத்தைகள் சிலர் பிரச்சார வாகனத்தின் மீது ஏறி திருமாவளவன் அவர்களோடு செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முண்டியடித்த காட்சிகள் சமூக ஊடகங்களில் காட்டுத்தீயாக பரவி கொண்டிருக்குது. அப்படியே பிரச்சார வாகனத்தில் ஏறி அவர் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதற்கு இடையூறாக இருந்த தன்னுடைய சொந்த கட்சிக்காரனையே பலார்னு 4 இழுப்பு இழுத்து விட்டுருக்காரு நம்மளுடைய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள். இது மாதிரியான காட்சிகள்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னா, இந்த தாவேகா தற்குறிகள் விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணும்போது மரத்துலேருந்து குதிக்கிறது, பிரச்சார வாகனத்தில் ஏறி குதிக்கிறது, ரேம்பாக்கு போகும்போது லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லி ஏறி தவறுது. இது மாதிரி இந்த அணில் குஞ்சுக்கு தான், இந்த தாவேகா தற்குறியை தான், கொள்கையற்ற கூமுட்டைகள் தான் இந்த மாதிரி பண்ணுவானுங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை. அவர்கள் எல்லாமே கொள்கை கொண்ட நபர்கள். நான் என்னுடைய சிறுத்தைகளை அரசியல் படுத்தி தான் நான் வளர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் ரொம்ப பெருமையாக பேசுவார். ஆனால் தன்னுடைய கட்சி தலைவர் வந்திருக்காரு, ஒட்டுமொத்த மீடியாவும் சுற்றி நின்று கவர் பண்ணுறாங்க. அவர் பேசுகிறத தமிழ்நாடு முழுவதும் மக்கள் கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஏறி இந்த மாதிரி பண்ணுறமே, இது நம்மளுடைய தலைவருக்கு தான் கெட்ட பேர் அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த நபர்களே யோசிக்காமல் இது மாதிரி பண்ண விஷயம் நிறைய பேரை முகம் சுளிக்க வச்சுருக்கு. இதில் திருமாவளவன் அவர்கள் கையில் மைக் வச்சுருக்காரு. எப்பா மேலெல்லாம் ஏறி வராதிங்கப்பா, நமக்கும் இந்த தற்குறி கூட்டத்துக்கும் நம்ம நிறைய வித்தியாசம் இருக்குது, நம்ம கொள்கை கொண்டவர்கள், அதனால் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவரை அறிவுரை வழங்கியிருக்கலாம். மாறாக கையில் மைக்கை வச்சுக்கிட்டு இன்னொரு கையில் பலார் அடிக்கிறாரு அப்படின்னா, சொந்த கட்சிக்காரர்களை போட்டு இவர் அடிக்கிறதுக்கு எப்படி தான் மனசு வருதுன்னு தெரில. இதே சீமானவர்கள் பண்ணியிருந்தார் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் பூதாகாரப்படுத்தியிருப்பாங்க. ஐயோ, தன்னுடைய சொந்த தம்பிகளையே சீமானவர்கள் கை நீட்டி அடித்து விட்டார், ஐயோகோ வேலியே பயிரை மேய்ந்தது அப்படின்லாம் டிபேட் எழுந்திருக்கும். சீமான் பார்த்தீங்களா, தான் சொந்த கட்சிக்காரனே மதிக்க மாட்டார் அப்படின்லாம் பேசியிருப்பாங்க. ஆனால் திருமாவளவன் அவர்கள் அப்படின்னு வரும்போது அவர் கோவப்பட்டு அடித்ததை எந்த ஒரு ஊடகமும் பேசி பெருசாக்கலை. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் இப்படி நடந்துக்குவதற்கு முக்கிய காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா திருமாவளவன் அவர்கள் தான். அவர் ஒவ்வொரு மேடையிலையும் பேசும்போது ஒவ்வொரு சிறுத்தை மீதும் 10 வழக்கு இருக்கணும், அடங்கமறு அத்துமீறு, உன் மேலே 10 வழக்கு இருந்தால் தான் சிறுத்தை அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லாருக்கும் கொம்பு செய்ய விட்டுருக்கிறார். இப்போ வளர்த்த கடா அப்படிங்கிறது மார்பிள பாய தானே செய்யும். அது திருமாவளவன் அவர்கள் மீதே பாஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. நிறைய பேர் திருமாவளவன் அவர்கள் பண்ண இந்த விஷயத்தை நியாயப்படுத்தி சமூக ஊடகங்களில் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. இதே விஜய் அவர்கள் பண்ணியிருந்தா இது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும், விஜய் அவர்கள் கை நீட்டி அடிச்சிருந்தா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும், ஆனால் திருமாவளவன் அப்படிங்கிறதுனால பெரிய பிரச்சனையாக்கலன்னு சொல்லி தாவேகா தற்குறிகள் இந்த காணொலியை எடுத்து பகிர்ந்துட்டு வரானுங்க. திருமாவளவன் பார்த்தீங்களா, அவருடைய சொந்த கட்சிக்காரையே அடிச்சிட்டார் அப்படின்னு. டேய், ஆடு நனையுதுன்னு ஓனா எழுதுச்சாடா. திருமாவளவன் அவர்கள் அடித்தது தப்பு, அந்த தொண்டரும் திருமாவளவன் அவர்கள் பிரச்சாரம் பண்ணும்போது வாகனத்தில் ஏறி வந்ததும் தப்பு. அதை தாவேகா தற்குறிகள் பேசுறதுக்கு தகுதி இருக்கா முதல்ல உங்களுக்கு? இதில் நிறைய பேர் திருமாவளவனுக்கு ஆதரவாக கருத்து தெரிவிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் மட்டும் இப்படி 4 அரை பலார்னு தன்னுடைய தொண்டர்களை ரசிகர்களை விட்டுருந்தாரு அப்படின்னா கரூரில் 41 உயிர் போயிருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தங்களை அடிச்செல்லாம் திருத்த முடியாது, ஒருத்தங்களுக்கு அறிவுரை சொல்லி தான் ஒருத்தங்களை அரசியல் படுத்த முடியும். விஜய் அவர்களாக இருந்தாலும் சரி, திருமாவளவன் அவர்களாக இருந்தாலும் சரி, தொண்டர்கள் இப்படி நடந்துக்காதீங்க. திருமாவளவன் அவர் கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமே அவர் வச்சிருக்கக்கூடிய மைக்கு தான். அந்த மைக்கில் தொண்டர்கள் யாரும் வண்டி மேலே ஏறாதீங்க. இந்த மிருதன் அப்படின்னு சொல்லி ஜெயம் ரவி படம்
படம் ஒன்று வரும். அதில் பஸ்ஸு போக அந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜோம்பி கூட்டமாக ஏறி அது மாதிரி தேனியில் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய கூட்டம்லாம் திருமாவளவன் அவர்களுடைய பிரச்சார வாகனத்தில் ஏறிட்டாங்க. நமக்கு வித்தியாசமே புரியல. இது உண்மையிலேயே திருமாவளவன் அவர்களுடைய பிரச்சாரம் தானா, இல்லை மிருதன் 2.0 அப்படின்னு ஜோம்பி படம் ஏதாவது தேனியில் எடுக்கிறாங்களா அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்திருச்சு. இதில் அண்ணன் திருமாவளவன் அவர்களை நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா ஆரம்பத்தில் அவர் கையில் நீட்டில் ஒருத்தன் வண்டியில் பிரச்சார வாகனத்தில் ஏறி வர்றான். அவர் பேசிகிட்டே இருக்கிறாரு. ஏறி நிற்கிறான். முதல்ல தள்ளி விடுறாரு. கீழே இறங்குடா அப்படின்னு சொல்கிறாரு. அவனுக்கு அதெல்லாம் உரைக்கலை. அவன் முடிவோடு வந்திருக்கான். நான் எப்படியாவது திருமாவளவன் அவர்களோட சேர்ந்து செல்ஃபி எடுத்து என்னுடைய சோசியல் மீடியாவில் போட்டு இன்ஸ்டாகிராமில் போட்டு நான் லைக்ஸை வாங்க போகிறேன்ற முடிவோடு அவன் வந்துட்டான். தள்ளி விடுறாரு, திட்டுறாரு. அதெல்லாம் அவன் காதில் விழுகலை. அவன் எல்லாத்தையும் மீறி தான் என்ன பண்ணுறான், ஃபோனை எடுத்து இப்படி நீட்டுறான். அப்போது இந்த தாவேகா தற்குறிகள் எப்படி ஒரு ரசிக வெறியில், திரை மோகத்தில் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கானுங்களோ, கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கானுங்களோ, அதே போல் திருமாவளவனவர்களோட சேர்ந்து நம்ம செல்ஃபி எடுத்துட்டா அது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி விசிகாவில் இருக்கக்கூடிய நபர்களும் ஒரு கொள்கையற்ற நபர்களாக இருக்காங்க அப்படிங்கிறத தான் இந்த ஒரு காணொளி அப்படிங்கிறது நமக்கு உணர்த்துது. முதல்ல தொண்டர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு தலைவனுக்கு கட்டுப்பட்ட நபர்களாக இருக்கணும். இதே அண்ணன் சீமானவர்கள் இறங்குடா, முதல்ல அவன் ஏறியே வரமாட்டான். அண்ணன் சீமானவர்கள் எவ்வளோ இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு. அந்த மேடையில் ஏறுறதோ, மரத்தில் ஏறி குதிக்கிறதோ, இது மாதிரியான காட்சிகளை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. அண்ணன் சீமானவர்கள் சொன்னால் ஒட்டுமொத்தமாக நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற தொண்டை எல்லாருமே கேட்பான். ஆனால் திருமாவளவன் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டுருக்காரு, கையை பிடிச்சி தள்ளுறாரு, கீழே இறங்குங்கடா, ஏதாவது நடக்கக்கூடாது நடந்துற போது, கரூரில் கூட்டின மாதிரி இங்கேயும் எதையாவது கூட்டி விட்டு போயிடாதீங்க அப்படின்னு அவர் தள்ளி விடுறாரு, சொல்கிறாரு. அவன் காது கொடுத்தே கேட்கல. ஒரு கட்டத்திற்கு மேலே பொறுமை இழந்த திருமாவளவனர்கள் பலார்னு சிறுத்தைகளை கண்ணாமட்டையிலே அறையிறாரு. இது மூலமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கக்கூடிய சிறுத்தைகள் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. சிறுத்தைகள் எப்போவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். தன்னுடைய தலைவன் சொன்னால் கூட கேட்கக்கூடிய மனநிலையில் அவங்க யாருமே இல்லை. இதுக்கு தான் திமுகவோட கூட்டணிக்கு போகக்கூடாதுங்கிறது. திமுகவோட கூட்டணிக்கு போகும்போது பல இடங்களில் நம்ம சமரசம் பண்ண வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது ஏற்படுது. இதே மது கொள்கை அப்படின்னு வரும்போது விசிகாவுடைய நிலைப்பாடு என்ன? திமுக மதுவை விற்கிது, அதை விசிகாவுடைய தொண்டர்களும் தானே வாங்கி பருகிறாங்க. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட தொண்டர்கள் கூட சராசரி மனநிலையில் ஈடுபட்டாங்களா, இல்லை ஒரு கோட்டர் வீரனை வாங்கி உள்ளே விட்டுட்டு, ஏன்னா அந்த தைரியம் எங்கேருந்து வருது? திருமாவளவன் சொல்கிறாரு, தள்ளி விடுறாரு, கீழே இறங்குங்கடாங்கிறாரு. அது எதையுமே காது கொடுத்து கேட்காம நான் செல்ஃபி எடுத்துட்டு தான் கீழே இறங்குவேன் அப்படின்னு ஒரு தொண்டை வண்டி மேலே ஏறி நிற்கிறான். ஒரு 100 பேர் அவரோட பிரச்சார வாகனத்தில் தொத்திக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற மனநிலை எங்கேருந்து வருது? அண்ணன் சீமானவர்கள் ஏன் தனிச்சு நிற்கிறாரு அப்படின்றதுக்கான காரணம் நமக்கு இப்போ தான் புரியுது. இப்படி திராவிட கட்சிகளோட போய் நம்ம கூட்டணி வைக்கும் போது நம்மளுடைய கட்சியை மட்டும் கொண்டு போய் அடமான வைக்கல, கொள்கைகளை மட்டும் கொண்டு போய் அடமான வைக்கல, நம்மளை நம்பி இருக்கக்கூடிய தொண்டர்களையும் கொண்டு போய் அடமான வச்சிடுறோம். நம்ம தொண்டர்களுக்கும் நம்ம எதை நோக்கி போகிறோம், எதை நோக்கி செயல்படுறோம் அப்படிங்கிற அடிப்படை புரிதல் இல்லாமல் இந்த மாதிரி ஜோம்பி கூட்டமாக மாறி இது மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறாங்க. ஏன்னா ஒரு கொள்கை இல்லாத, கோட்பாடு இல்லாத கூட்டம் தான் இந்த மாதிரி செயல்படுமே தவிர, இதே நாம் தமிழர் கட்சியுடைய மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு திருச்சியில் நடைபெற்றது. கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் கூட்டினா இது மாதிரி ஒரு சம்பவத்தை எடுத்து உங்களால் காட்ட முடியுமா? மரத்து மேலே தொங்குறது, வண்டி மேலே ஏறுறது, மேடை மேலே ஏறி நிற்கிறது, இது மாதிரி ஒரு சம்பவம் கூட, அசம்பாவிதம் கூட நாம் தமிழர் கட்சி நடத்தக்கூடிய மிகப்பெரிய மாநாட்டிலே நடக்கிறது இல்லை. ஆனால் ஒரு பிரச்சார கூட்டத்தில் கூட திருமாவளவன் அவர்கள் போய் நிம்மதியாக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் அப்படிங்கிறத பண்ணிட்டு வர முடியல. அப்போது முதல்ல ஒரு தலைவன் தன்னுடைய தொண்டர்களை கட்டுப்பாட்டில் வைக்கணும். திருமாவளவன் அவர்கள் தனக்கு கீழே செயல்படக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த தொண்டர்களை கட்டுப்பாட்டில் வைக்கல, அவங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த காணொளி நமக்கு உணர்த்துது. இந்த சம்பவம் குறித்து நம்ம சொல்லணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா, தொண்டர்கள் இந்த மாதிரி எல்லை மீறி செயல்படும் போது அவங்களுக்கு அறிவுரை வழங்கி அவங்கள திருத்தணுமே தவிர, அவங்கள அரசியல் படுத்தணுமே தவிர, அவங்கள கட்சி தலைவராக இருந்து கொண்டு தாக்கியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. அதை தான் நம்ம சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறோம். நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இந்த காணொலியை ஒவ்வொரு சிறுத்தை
வித்தைகளுடைய கண்ணில் படும் வரை பகிருங்க. சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான்